குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக ஆசீர்வாத ஜெப யாத்திரை மற்றும் கூட்டு பிரார்த்தனை 9 மாகாணங்களில் 9 நாட்கள் ஜெபம் ஜூன் 2ஆம் தேதி முதல் ஜூன் 10ஆம் தேதி வரை நடைபெறும். செய்தியும் ஜெபமும் சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள். ஜூன் 2ஆம் தேதி யாழ்ப்பாணம் செயின்ட் ஜான் ஸ்கூல் கிரவுண்ட்ஸ். நேரம் மாலை 5 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. ஜூன் 3ஆம் தேதி திருகோணமலை. நேரம் மாலை 5 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. ஜூன் 4ஆம் தேதி அனுராதாபுரம் விவேகானந்தா ஹால். நேரம் மதியம் 1 மணி முதல் மாலை 5 மணி வரை. ஜூன் 5ஆம் தேதி குருநாக்கல் வயாம்பா கோஆபரேட்டிவ் ரூரல் பேங்க் யூனியன் லிமிடெட். நேரம் மதியம் 1 மணி முதல் மாலை 5 மணி வரை. ஜூன் 6ஆம் தேதி கண்டி போஸ்ட் ஆபீஸ் ஹால். நேரம் மதியம் 1 மணி முதல் மாலை 5 மணி வரை. ஜூன் 7ஆம் தேதி பதுளை நிமல் சிரிபாலா டி சில்வா ஆடிட்டோரியம் போஸ்ட் ஆபீஸ் காம்ப்ளெக்ஸ். நேரம் மதியம் 1 மணி முதல் மாலை 5 மணி வரை. ஜூன் 8ஆம் தேதி ரத்தினபுரி டவுன் ஹால். நேரம் மதியம் 1 மணி முதல் மாலை 5 மணி வரை. ஜூன் 9ஆம் தேதி மாத்தரை மாட்டாரா டிஸ்ட்ரிக்ட் கோஆபரேட்டிவ் சொசைட்டி நம்பர் 342 மாடாவட்டா. நேரம் மதியம் 1 மணி முதல் மாலை 5 மணி வரை. ஜூன் 10ஆம் தேதி கொழும்பு. நேரம் மாலை 5 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. இலங்கை தேச தேவ ஜனங்களே, இலங்கையின் ஆசீர்வாதத்திற்காக இணைந்து ஜெபித்திட வாருங்கள். தொடர்புக்கு 940112930152 077313763 07143711111. இயேசு விடுவிக்கிறார் புதிய வெளியீடு. இந்தியாவை நேசிப்போம், இதயம் தொட்டு சொல்லுவோம், இமயம் முதல் இந்தியாவை நேசிப்போம். சுராஜா உந்தன் சிலுவை 9 பாடல்கள் அடங்கிய டிவிடி. இனி புதுமை நாடு நம் தமிழ்நாடு, நம் இயேசுவினாலே ஆசீர்வாதமான தமிழ்நாடு. அனைத்து இயேசு விடுவிக்கிறார் கிளை அலுவலகங்களிலும் கிடைக்கும். வாங்கி பயன்பெறுங்கள். காலையில் நான் உம்மை பாடுவேன், நிதமும் பாடுவேன். தொடர்புக்கு 8344 8311. ஜெனிஃபா சபீனா. என்னோட சொந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டம் நீல்புரம். நான் வந்து MCA ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன். என்னோட அப்பா வந்து ஃபார்மரா இருக்காங்க. எனக்கு ஒரு அக்கா ஒரு தம்பி. நான் 7th படிக்கும் போதுல இருந்து எனக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு. அதனால வந்து என்னால வந்து ஒழுங்கா பிரீத் பண்ண முடியாது. எப்பவுமே நோஸ் க்ளோஸ் ஆகி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து அந்த தும்மல் வந்து கொஞ்ச நாள் விட்டு விட்டு இருந்துச்சு. ஆனா நாட்கள் போக போக அது வந்து ரெகுலரா வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு தும்மல் எடுத்தாவே எனக்கு வந்து அடிவயிறு வரைக்கும் வலிக்கும். அப்படி ஒரு தும்மலே இருக்கும். ஆனா ஒரு நாளைக்கு குறைஞ்சது எனக்கு வந்து 20 தும்மல் எடுக்கும். ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் இருந்துச்சு. ஒரு 1 வீக் ஒருக்கா இருக்கும். அப்புறம் 2 வீக் ஒருக்கா தான் அந்த தும்மல் இருந்துச்சு. ஆனா அது வந்து போக போக கூடிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு 1 டேக்கு விட்டு 1 டே அப்படி தும்மல் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. அவ்வளோ ஒரு கஷ்டமா இருக்கும். ஏன்னா வந்து கண்ணெல்லாம் கலங்கி கண்ணீர் வந்துட்டே இருக்கும். எனக்கு வந்து என்னால வந்து அதை தாங்கவே முடியாது. இப்படியே இருக்கிறப்போ எனக்கு வந்து தலைவலியும் அதிகமா இருக்கும். தலைவலியும் என்னால தாங்க முடியாது. நான் வந்து அழுதுட்டே தான் இருப்பேன். யார்கிட்டயும் அதை வந்து வெளியே சொல்லவும் முடியாது. அவளுக்கு தும்மல் எடுத்தோடனே அப்படியே சோர்வாயிருவா. சோர்வாயி என்ன பண்ணிடுவா, அப்படியே படுத்துருவா. எந்த வேலையும் செய்யவே முடியாது. எத்தனையோ நாள் ஸ்கூலுக்கு கூட போகவே முடியாது. தலைவலினால எழும்ப முடியாமையே இருப்பா.
இதுக்கு வந்து தீர்வே கிடையாது அப்படிதான் சொன்னாங்க. ஏன்னா வந்து நாங்க ஏகப்பட்ட டாக்டர்ஸ் வந்து பாத்திருக்கோம். பார்த்த டாக்டர் எல்லாருமே கொஞ்ச நாளைக்கு டேப்லெட் தருவாங்க, அது போட்டாலுமே எனக்கு வந்து கியூர் ஆகாது. தும்மல் எடுக்கிற நேரம் வந்து என்னால வந்து எந்த வேலையுமே செய்ய முடியாது. ஒன்லி என்னால வந்து படுக்க மட்டும்தான் முடியும். ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் என்ன வந்து கிண்டல் அடிக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா வந்து தும்மல் எடுத்தா வந்து அவங்க ஏதோ அபசகுணம் அப்படிங்கிற மாதிரி கூட யோசித்து பார்த்திருப்பாங்க. நான் வந்து தும்மல் எடுத்தா இவ தும்மிட்டா, இது நடக்காது அப்படிங்கிற மாதிரி கூட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க என்கிட்ட. அதெல்லாம் அப்பெல்லாம் எனக்கு அது ரொம்ப கஷ்டமா தெரியும். ஏன்னா வந்து என்னால எந்த வேலையுமே செய்ய முடியாது. அதே மாதிரி சில சமயங்கள்ல எனக்கு வந்து அழுகையா வரும். ஆனா வந்து யார்ட்டையும் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து இது வந்து பரம்பரை வியாதி அப்படி கூட சொல்லியிருந்தாங்க. ஆனா வந்து எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. ஒரு சிலர் வந்து இது வந்து தீரவே தீராது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நான் எல்லா இடமும் போய் நான் எல்லா டாக்டரையுமே பார்த்தோம், சென்னையிலயும் பார்த்தோம், எல்லா இடத்துலயும் பார்த்தும் ஒண்ணுமே விடுதலையே கிடைக்கவே இல்லை அவளுக்கு. நாட்டு மருந்தோ எதுவுமே அதெல்லாம கொடுத்து கூட பாத்திருக்கோம், எதுக்குமே அது வந்து குணமாகற மாதிரியே இல்ல. 10 வருஷமா இந்த சைனஸ் ப்ராப்ளம்னால ரொம்ப கஷ்டப்பட்டேன். எந்த டாக்டர்கிட்ட போயுமே எனக்கு வந்து எதுவுமே கியூர் ஆகல. அப்ப வந்து அப்பா என்ன வந்து 2018 ஜான்வரி மந்த்ல வந்து இந்த வியாழன்கிழமை கூட்டத்துக்கு வந்து என்ன கூட்டிட்டு போனாங்க. அங்க வந்து மோகன் அங்கிள் இருந்தாங்க. மோகன் அங்கிள் வந்து அன்னைக்குள்ள மெசேஜ் பத்தி பேசிட்டு இருந்தாங்க. நான் வந்து அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணேன். அங்கிள் வந்து மார்க் 11ல இருந்து பேசினாங்க. அப்ப வந்து அங்கிள் என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து உங்களோட வியாதிக்காக நீங்க வந்து விசுவாசமா நீங்க வந்து ப்ரே பண்ணணும். இந்த வியாதி என்னை விட்டு வெளியேறி போகட்டும் அப்படின்னு நீங்க ப்ரே பண்ணாவே அது வந்து போயிரும். உங்களோட விசுவாசத்துலதான் அது வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அங்கிள் வந்து மெசேஜ் கொடுத்தாங்க. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்ளுவீங்க. இப்ப சுகத்துக்காக நம்ம கேட்க போறோம், விடுதலைக்காக செபிக்க போறோம், ஆசீர்வாதத்துக்காக செபிக்க போறோம். உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும், என்ன இதுல சுகம் வேணும், எதுவா இருந்தாலும் விசுவாசம் உள்ளவர்களாய் அப்படிதான் ஆண்டவர் சொல்றார். நம்ம ஜெபிக்கணும், விசுவாசத்தோட ஜெபிக்கணும். ஆண்டவர் சொல்ற இந்த மலையை பார்த்து நீ போய் சமுத்திரத்துல விழுன்னா விழுந்துருமா? நம்ம விசுவாசித்தா. சமுத்திரத்துல போய் மலை விழுந்து என்னங்க பிரயோஜனம்? அப்ப ஏன் ஆண்டவர் அப்படி சொன்னா? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில சில பிரச்சனைகள் மலை போல இருக்கிறது. வியாதி மலை போல பெருசா இருக்குது, கடன் பிரச்சனை மலை போல பெருசா இருக்குது, உங்களுக்கு மலை மாதிரி அந்த பிரச்சனை இருக்குது. இயேசு என்ன சொல்றாரு? நீ விசுவாசத்தோட அதை பார்த்து பேசு. இயேசுவின் நாமத்தினால என் சரீரத்தில் இருக்கிற கேன்சர் வியாதியே என் சரீரத்தை விட்டு நீ போ. என் சரீரத்தில் அவனுக்கு இடம் கிடையாது, இங்கிருந்து போயிரு. ஆஸ்துமா வியாதியே என் சரீரத்தை விட்டு நீ போயிரு இயேசுவின் நாமத்தினால. நீங்க சொன்னா அது நடக்கும். மெசேஜ் கொடுத்துட்டு அங்கிள் வந்து ப்ரே பண்ண சொன்னாங்க. ப்ரே பண்ணப்ப வந்து நீங்களே உங்க வியாதிக்காக ப்ரே பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நானும் வந்து என்னோட வியாதிக்காக நான் வந்து விசுவாசமா ப்ரே பண்ணேன். நான் வந்து ப்ரே பண்ணி முடிக்கவுமே என்னோட நோஸ் வந்து ஓபன் ஆச்சு. காடோட பிரசன்ஸ் என்னால வந்து அந்த இடத்துல நல்லா உணர முடிஞ்சுச்சு. நோஸ் ஓபன் ஆன உடனே நான் வந்து எனக்கு வந்து அப்பவே தெரிஞ்சிருச்சு எனக்கு இந்த வியாதி போயிருச்சு அப்படின்னு. உடனே அங்கிள் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வர சொன்னாங்க. அதே மாதிரி நானும் போய் இயேசுப்பாவோட நாமத்தை மகிமைப்படுத்தினேன். 7th படிக்கும் போதுல இருந்தே எனக்கு வந்து சைனஸ் இருந்துச்சு. 7th படிக்கும் போது. இப்ப என்ன படிக்கிறீங்க? MCA ஃபைனல் இயர். MCA ஃபைனல் இயர் படிக்கிறீங்க. அப்ப கிட்டத்தட்ட 10 வருஷம் 10 வருஷமா இருக்குது. என்னால வந்து ஒழுங்கா மூக்குல இருந்து எப்பவும் வடிஞ்சிட்டே இருக்கும். அப்புறம் வந்து தும்மல் நிக்கவே நிக்காது. அம்மா ஒரே திட்டிகிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு காலைல கூட என்னால வந்து ஒழுங்கா கூட பிரீத் பண்ண முடியல. இங்க வந்து ப்ரே பண்ணேன். அப்புறம் வந்து என்னால ஈஸியா பிரீத் பண்ண முடிஞ்சு. இப்ப மாற்றம் தெரியுது. இப்ப அந்த வியாதி போயிட்டு 10 வருஷமா இந்த சைனஸ் பிரச்சனை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. வியாழன்கிழமை பிரேயருக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து இந்த சைனஸ் ப்ராப்ளமே இல்ல, தும்மல் இல்ல, தலைவலி இல்ல, எந்த ப்ராப்ளமுமே கிடையாது. நான் எந்த டேப்லெட்டுமே எடுக்கல. நார்மலா எல்லாரும் மாதிரி நான் இப்ப வந்து
ஃப்ரிட்ஜ் வாட்டரா இருக்கட்டும், ஐஸ்கிரீமா இருக்கட்டும், எல்லாமே சாப்பிடுறேன். எதுவுமே என்னை வந்து இப்போ வந்து அஃபெக்டே பண்ணல. எனக்கு சுகம் கொடுத்த ஏசப்பாக்கு வந்து கோடான கோடி நன்றி. நாலுமாவடி தேவனுடைய கூடாரத்தில் அற்புத விடுதலை பிரார்த்தனை மே மாதம் 31ஆம் தேதி காலை 11 மணி முதல் மாலை 3 மணி வரை நடைபெறும். கடன் பிரச்சனையா, கண்ணீரா, வியாதியின் வேதனையா, பிசாசின் போராட்டமா, உங்கள் அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விடுதலை தருவார். உபவாசத்தோடு வாருங்கள். தொடர்புக்கு 0464220022. கிறிஸ்துவுக்கு பிரியமான என் அன்பு வாலிப சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வாலிபர் உலக நிகழ்ச்சியிலே உங்களை சந்தித்து உங்களுக்காக நான் ஜெபிப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுதும் உங்களுக்காக நான் ஜெபிப்பதற்கு முன்பாக தேவனுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நான் தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு காரியத்தை உங்களோடு நான் சொல்லவும் நான் விரும்புகிறேன். இன்றைக்கு கர்த்தர் அருமையான மகள் ஜெனிஃபாவை நம்ம மத்தியில ஒரு சாட்சியாக எழுப்பி வைத்திருக்கிறார். அதற்கான ஆண்டவரை நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஏறெடுக்கிறேன். யோசித்து பாருங்க, அந்த மகளுடைய வாழ்க்கையில தேவன் எவ்வளவு பெரிய ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறார். நீங்க எல்லாம் அந்த சாட்சியை கேட்டீங்க, சொன்ன கேட்டு பாத்தீங்களா? 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொழுதே அந்த சைனஸ் ப்ராப்ளம், மூச்சு விட முடியாது, ஒரே தும்மல். இந்த மகள் சொன்னா, எப்ப பார்த்தாலும் தும்மிக்கிட்டே இருப்பேன். ஆனா மற்றவங்கள சொன்ன இவ ஒரு அபசகுணம், தும்மல் போட்டால் அபசகுணம், அது ஒரு மூட நம்பிக்கை. அப்ப அவளுடைய கூட படித்த ஒரு சிநேகிதர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவளை கேலி செய்யறாங்க. எவ்வளவு வேதனை இருக்கும் யோசித்து பாருங்க. அவ இப்ப சொல்றாங்க 7th ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளம், இப்ப MCA படித்துக் கொண்டிருக்கிறாள். அப்ப கிட்டத்தட்ட 10 வருஷங்களுக்கு மேலாகவே இருக்கும். 10 வருஷங்களுக்கு மேலாக அந்த மக்கள் அது நிமித்தப்பட்ட பாடுகள். அவன் சொல்ற மூச்சு விட முடியாது, சைனஸ் ப்ராப்ளம், கண்ணில் தண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கும். எப்ப பார்த்தாலும் கண்ணில் தண்ணீர் வடியும், தலைவலி, பலவிதமான பிரச்சனை, போராட்டங்கள். எவ்வளவோ நான் மாத்திரை எடுத்து பார்த்து விட்டேன். பல டாக்டர்ஸ் போய் பார்த்துட்டாங்க. எல்லாம் பார்த்தும் 10 வருடங்களுக்கு மேலாக அந்த வியாதி நிமித்தமாக அந்த மகள் பட்ட பாடுகள் அந்த மகளை சாட்சி கொடுத்தாங்க. நீங்க அதை கேட்டீங்க. அந்த வேதத்தில் யோசித்து பாருங்க, அந்த மகளுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்தார், விடுதலை கொடுத்தார். எப்படி அந்த விடுதலை கொடுத்தார்? அதைத்தான் நான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். மார்க்கு 5ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். இயேசு அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாய் இரு. அப்ப யோசித்து பாருங்க, இங்கே 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, இந்த அருமையான மகள் ஜெனிஃபாவும் 10 வருடங்களுக்கு மேலாக வேதனைப்பட்டு இருக்கிறார். இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ 12 வருட காலங்கள் வேதனை. இப்ப அவங்களும் பார்த்த வசனம் நல்லா சொல்லப்பட்டு இருக்கிறது. பல மருத்துவர்களை போய் பார்த்திருக்கிறாங்க. எவ்வளவோ டாக்டர்ஸை பார்த்து வேதம் சொன்னது, ஆஸ்தி எல்லாவற்றையும் செலவழிச்சுட்டா. இந்த மகளும் சொன்னாங்க, மெட்ராஸ்ல போய் பார்த்தோம், எல்லா இடத்துல டாக்டர்ஸை போய் பார்த்துட்டோம், சரி நாட்டு மருத்துவரை போய் பார்த்தோம், எப்படியாவது ஒரு விடுதலை வேணும், சுகம் வேணும். அப்ப நாங்க பார்க்காத டாக்டர்ஸும் இல்லை, எல்லா டாக்டர்ஸும் பார்த்தாச்சு, ஆனாலும் ஒரு விடுதலை இல்லை. துக்கம், வேதனை. யோசித்து பாருங்க. அப்பதான் அந்த அருமையான மகள் சாட்சி கொடுத்திருக்கிறா. வியாழக்கிழமை அற்புத பிரார்த்தனை கூட்டத்தில் அந்த மகள் பங்கெடுத்திருக்கிறாங்க. பங்கெடுத்த பொழுது அன்பு சகோதரர் மோன்ஸ்ராஸ் அவர்கள் அருமையா பேசிருக்காங்க. உங்க விசுவாசம், நீங்க விசுவாசித்தால் உங்க வாழ்க்கை இயேசு அற்புதத்தை செய்வார் என்று சொல்லி விசுவாசத்தை குறித்து அவங்க அழகா பேசியிருக்கிறாங்க. நீங்க நல்ல அந்த சுகம் அந்த மகளுக்கு கிடைப்பதற்கு காரணமே மிக முக்கியமான காரியம், அந்த வசனத்தை கேட்டுக் கொண்டே இருக்கிறாங்க. அப்ப நல்ல அந்த வசனம் தான் அந்த மகளோட பேசி இருக்கிறது. பேசி அப்ப நான் இன்னைக்கு விசுவாசித்தா எனக்கு அற்புதம் நடக்கும். அங்கிள் சொல்றாங்களே, நீங்க விசுவாசத்தோடு ஜெபித்தாலே இயேசு உங்களுக்கு சுகம் கொடுத்துருவார், அற்புதம் செய்திருவார் சொல்றாங்க. அப்ப நான் இன்னைக்கு விசுவாசத்தோடு ஜெபிப்பேன். இப்ப இயேசு எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும். பாருங்க, அந்த அருமையான மகள் ஜெனிஃபா இந்த உள்ளத்தோடு கூட, ஆண்டவர் எனக்கும் ஒரு சுகம் வேண்டும், நான் இவ்வளவு வேதனைப்படுறேன், இவ்வளவு கஷ்டப்படுகிறேன், எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்
யோசிச்சு பாருங்க, அந்த மகளுடைய ஜெபத்தை தான் ஆண்டவர் கேட்டு அற்புதமான சுகத்தை கொடுத்திருக்கிறார். நான் எதுக்கு ஒன்று சொல்ல கேட்டீங்கன்னா, ஒருவேளை அந்த மகளுடைய வாழ்க்கையிலே அவளுடைய பிரச்சனை என்ன, அவளுக்கு வியாதி. இந்த வியாதி நிமித்தமா அவள் ஆண்டவர் நோக்கி ஜெபம் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கு அருமையான வாலிபனே, என் அன்பு வாலிப மகளே, உன்னுடைய வாழ்க்கை அது வேற வகையான பிரச்சனையாக இருக்கலாம். ஏதோ ஒரு அது உன் படிப்பின் காரியமாக இருக்கலாம். நீ படிப்புல தோல்வியை சந்தித்து நான் எவ்வளவு எழுதி பார்க்கிறேன், என் படிப்புல ஒரு வெற்றி வரவே இல்லை, என்னால படிக்க முடியல, இனிமே என்னால் படிக்க முடியாது நீ நினைச்சுட்டு இருக்கலாம். இல்ல நான் எவ்வளவு வேலைக்கு முயற்சி எடுக்கிறேன், எல்லாம் கடைசி நேரத்தில் எத்தனை தோல்வியாகி விட்டது, இனிமே என்னுடைய வயதாகிவிட்டது, இனிமே எனக்கு வேலை கிடைக்குமா, எனக்கு வேலை இனிமே கிடைக்குமா என்று சொல்லி நீ நம்பிக்கை இழந்து போய் நீ மன உடைந்த நிலைமை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஒருவேளை நீ வேலை காரியத்துல தோல்வியா இருந்திருப்ப, உன் படிப்புல தோல்வியாக இருந்திருக்கும், ஒரு நீ ஏதோ ஒரு வெளிநாடு பொருட்க முயற்சி எடுத்தால தோல்வி அடைந்திருப்பீங்க. எந்த வாழ்க்கை தோல்வியா இருக்குது. இன்றைக்கு ஆண்டவரே, இன்றைக்கு இந்த ஜெனிஃபா வாழ்க்கையின் அற்புதத்தை செய்ததை நான் விசுவாசிக்கிறேன். இவளுக்கு அற்புதம் செய்த ஆண்டவர், இன்றைக்கு நான் ஜெபிப்பேன், எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபித்தால் இயேசு உங்க வாக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்றேன் பாருங்க. ஒரு அருமையான ஒரு சகோதரன், வாலிப சகோதரன், நல்லா பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஐடி ஃபீல்ட்ல நல்லா படிச்சு வச்சிருந்தார். எல்லாம் படித்ததுக்கு அப்புறம் சில இடத்துல போய் வேலை பார்த்தா, கடினமான வேலை, அது ஒரு ஆசீர்வாதம் இல்லை. அப்ப பாத்தீங்கன்னா அந்த சமயத்துல தான் அமெரிக்கா தேசத்துல பாத்தீங்கன்னா இந்த இன்டர்நெட் அப்பதான் பிரபலமாகி எல்லாரும் இன்டர்நெட் யூஸ் பண்றாங்க. அந்த அளவுக்கு இன்டர்நெட் பிரபலமாகி கொண்டு இருக்கிறது. அப்போ இந்த வாலிப தம்பி அந்த காரியத்துல படிச்சிருக்கிறார். அவர் ஐடி ஃபீல்ட் நல்லா படிச்சிருக்கிறார். அப்ப இவர் எல்லாரும் ஒரு இடத்துல வேலை கிடைக்கல, எல்லாம் கஷ்டப்பட்டு பாக்குறாரு, ஒன்னும் வேலை கிடைக்கல. அப்போ அவருக்கு திடீர்னு மனசுல ஒரு எண்ணம் வருகிறது, இந்த இன்டர்நெட் இப்ப பிரபலமாகி கொண்டு இருக்கிறது, இந்த இன்டர்நெட் வச்சு நம்ம ஒரு பிசினஸ் பண்ணா என்ன. அவர் யோசிச்சார், நம்மளும் நம்பி செய்வோம், என்ன நம்ம செய்வோம் சொல்லிட்டு பாத்தீங்களா அவர் யோசித்தார். ஆனா அதுக்கு பணம் இல்லை. உடனே அவருடைய தாய் தகப்பன்ட்ட போய் சொன்னார், இன்டர்நெட்ல வச்சு நான் ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன், எனக்கு கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். கேட்ட உடனே அவருடைய தாயும் தகப்பனும் அப்பதான் ரிட்டையர்ட் ஆகி கொஞ்சம் கையில காசு வச்சிருந்திருக்காங்க. சரி கேட்கலான்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் பணத்தை அவங்க அப்பா தான் ரிட்டையர்மெண்ட் அவங்க அம்மா தான் ரிட்டையர்மெண்ட் பணத்தை கொடுத்தாங்க. சரி இதை வச்சு நீ பிசினஸ் பண்ணு என்று சொன்னாங்க. பாருங்க, அவர் பிசினஸ் ஆரம்பித்தார். அவருடைய சாட்சியை கேட்கிறப்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவர் பார்த்தா பிசினஸ் தொடங்குறதுக்கு முன்னுவிட்டு இன்றைக்கு ஜனங்கள் மத்தியில எது அதிகமாக போகிறது, என்ன அதிகமா வாங்குறாங்க, அமெரிக்கா தேச மக்கள் என்ன அதிகமா வாங்குறாங்க என்று சொல்லி ஒரு சர்வே பண்ணாராம். சர்வே பண்ணுகிற பொழுது முதல்ல பார்த்தா நிறைய அமெரிக்க மக்கள் புக்ஸ் வாசிக்கிறாங்க. அவன் சொன்ன பார்த்தார். இரண்டாவது என்ன காரியம், என்ன அதிகமா மக்கள் வாங்கிட்டு இருக்கிறாங்க சொல்லி ஒரு நாளுக்கு மொத்தம் ஒரு 10 பொருட்கள், நல்ல 10 பொருட்கள் அதிகமாக மக்கள் வாங்குற பார்த்தார். அந்த 10 பொருட்களையும் பாத்தீங்கன்னா இவர் போய் மொத்தமா ஒரு இடத்துல பர்ச்சேஸ் பண்ணார். பர்ச்சேஸ் பண்ணிட்டு பார்த்தார், அவர் வீட்டில் உள்ள கார் ஷெட், அந்த வேற ஒன்றும் இடமே கிடையாது விற்கிறதுக்கு, வீட்டில் வச்சு கார் ஷெட்ல அந்த ஜாமான்லாம் கொண்டு வச்சார். இவர் தான், வேற யாரும் கிடையாது, இவரே அந்த ஜாமான்லாம் அடிக்க வச்சார். வச்சுட்டு பார்த்தார், ஆன்லைன்ல புஸ்தகங்கள் பேரெல்லாம் போட்டார், இந்த ஜாமான் பேர்லாம் போட்டார். போட்டு இந்த பொருள் இந்த விலைக்கு கொடுக்கப்படும், ஆன்லைன் வாங்கினீங்கன்னா இந்த பொருள் அந்த விலைக்கு தருகிறேன் என்று சொல்லி போட்டார். அது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பிரைஸை விட எவ்வளவோ குறைத்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30-40% குறைவா போட்டு அந்த போடுறாரு அந்த பொருட்களை. உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்களேன், ஒரு புஸ்தகம் ஒரு 100 ரூபாய் இருக்குமானா இவர் பார்த்தா 50 ரூபாய் 60 ரூபாய் அந்த புஸ்தகத்தை போடுறது. அதே புஸ்தகம் வெளியே மார்க்கெட் அதை விட்டு 50-60 ரூபாய்க்கு இந்த புஸ்தகத்தை போட ஆரம்பித்தார். ஒவ்வொரு பொருளும் இப்படி போட ஆரம்பித்தார். ஆன்லைன்ல போட்டார். ஆன்லைன்ல போட்டு அதை பார்த்து நிறைய பேர் அதை ஆர்டர் கொடுத்தாங்க. ஆர்டர் கொடுத்து பாத்தீங்கன்னா அவருடைய பிசினஸை ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். அது ஒரு ஆசீர்வாதம் எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. அப்ப இன்னும் என்ன பொருள் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கினார், அடுத்தடுத்த பொருளா வாங்கினார். வாங்கி இன்றைக்கு
உலகத்துல பணக்காரன் அவன் ஒரு பெரிய மனுஷன். எத்தனையோ பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ், அமெரிக்கா பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து இன்னைக்கு எத்தனையோ பில்லியன்ஸ். அந்த அளவுக்கு இன்னைக்கு அவருடைய பிசினஸ் ஆசீர்வாதமா இருக்குது. அமெரிக்கால மாத்திரமல்ல, உலகத்துல கிட்டத்தட்ட 100 கண்ட்ரிக்கு மேல பார்த்து. அவர் யாரு? இன்னைக்கு இந்தியாவில கூட வந்தாச்சு, அமேசான். அவருடைய வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. வாலிப நாட்கள்ல அவர் ஆரம்பித்த தொழில் அவ்வளவுதான், ஒண்ணுமே இல்ல, கடினமான வேலை ஒண்ணும் இல்ல, உடனே அவ்வளவுதான், சோர்ந்து போகல. அப்ப ஒரு மனிதனுக்குள்ளே அந்த நம்பிக்கை இருக்கிறது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில, வாலிப வாழ்க்கையில ஏன் உங்க வாழ்க்கை ஆசுவாதத்தை பெற முடியல? நம்பிக்கை இல்லை. சின்ன பிரச்சனை, சின்ன தோல்வி வந்து விட்டு அவனை நம்பிக்கை இழந்து போய் விடுகிறோம், அவ்வளவுதான் நீங்க நினைக்கிறீங்க. அப்படி இல்லை. கர்த்தர் சொல்றார், நீ நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கூட ஒரு காரியத்தை செய்கிற பொழுது, இயேசுவின் மீது ஒரு விசுவாசம், அவரை நம்பி நீ ஒரு காரியத்தை செய்கிற பொழுது, இந்த ஜெனிஃபா மகளுடைய வாழ்க்கையிலே யோசிச்சு பாருங்க, அவள் விசுவாசத்தை கனப்படுத்தி தேவன் அந்த சுகத்தை கொடுத்திருப்பார். ஆனால் உங்க வாழ்க்கையில எந்த ஒரு காரியமா இருந்தாலும் நீங்களும் நம்பிக்கையோடு கூட விசுவாசத்தோடு கூட, இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர், இந்த வார்த்தை கொண்டு என்னோடு பேசியிருக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், இந்த முயற்சி நான் எடுப்பேன், இனி படிப்புல தோல்வி இருந்தால் என் தோல்வியை ஜெயமாய் மாற்றுவேன், இதுவரை என் வேலையில தோல்வியாய் காணப்பட்டாலும், நான் எடுக்கிற எல்லா முயற்சியும் தோல்வியாய் இருந்தாலும் இன்றைக்கு எனக்கு வெற்றியை கொடுப்பேன், நான் அறிந்திருக்கிறேன், விசுவாசிக்கிறேன் சொல்லி என்னோட இணைந்து ஜெபிச்சு பாருங்க. இப்ப நீங்க விரும்புகிற அந்த நன்மையை தேவன் ஆசீர்வதிப்பார். அந்த தோல்விகள் உன் வாழ்க்கையில ஜெயமாக மாறும். நாம ஜெபிக்கலாமா? தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளுக்காக நாமை துதித்து ஸ்தோத்திரிக்கிறேன். மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்ற வார்த்தையினுடைய சுவாமி, இன்றைக்கும் இந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து ஆண்டவரே, தகப்பனை ஒருவேளை வாழ்க்கையில தோல்வியை சந்தித்து தகப்பன பலவித தடைகளை கண்டு மனம் உடைந்து போய் என் வாழ்க்கை எவ்வளவுதான், எனக்கு எதிர்காலமே கிடையாது என்று சொல்லி நம்பிக்கை இழந்து போய் துக்கத்தோடு கூட இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான உம்முடைய வாலிப பிள்ளைகளுக்காக உம்முடைய முகத்தை தான் நான் நோக்கி பார்க்கிறேனப்பா. இந்த அன்பு மகள் ஜெனிஃபா வாழ்க்கையில எவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்து அந்த மகள் விசுவாசத்தை கனப்படுத்தி எவ்வளவு பெரிய ஆசீர்வாதப்படுத்தேன். அதே போல ஆண்டவரே, இன்றைக்கும் இந்த ஜெப நேரத்தில் விசுவாசத்தோடு கூட உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கிற அருமையான இந்த வாலிப பிள்ளைகளுக்காக உம்முடைய முகத்தை நான் நோக்கி பார்க்கிறேன் ஐயா. இதுவரையும் அவருடைய வாழ்க்கையில் காணப்பட்ட எல்லா தோல்விகளும் இன்றைக்கு ஜெயமாக மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலும். ஒருவேளை படிப்பில் தோல்வியை சந்தித்து மனம் உடைந்து போய் இருக்கலாம். தகப்பனே, எந்த படிப்பில் தோல்வி அடைந்தார்களோ அதில் கட்டாயமாக ஒரு வெற்றியை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமான ஜெபிக்கிறப்பா. வேலைக்காக பல முயற்சிகளை எடுத்து தோல்வியை சந்தித்து இனிமேல் எனக்கு வேலை கிடைக்காது, அவ்வளவுதான், எதிர்காலமே இல்லை என்று சொல்லி நம்பிக்கை இழந்து போய் ஜெபிக்கிற அருமையான பிள்ளைகளுக்கு நான் ஜெபிக்கிறேன்ப்பா. அந்த பிள்ளைகளுடைய நம்பிக்கை விசுவாசத்தை கனப்படுத்தும்படிக்கு பிள்ளைகளுக்கு நல்ல வேலைக்கான வழிகளை நீ திறந்து கொடுக்க வேண்டுமாக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. தப்பனை மீண்டும் நான் விசேஷமா ஜெபிக்கிற ஒரு காரியம், இந்த ஜெப நேரத்தில் யார் யார் நம்பிக்கை இழந்து போய் இனிமேல் எனக்கு எதிர்காலமே இல்லை என்று சொல்லி மனம் உடைந்து போய் ஜெபிக்கிற அருமையான நம்முடைய வாலிப பிள்ளைகளுக்காக நான் விசேஷமான ஜெபிக்கிறேன் ஐயா. அவருடைய நம்பிக்கை வர்த்திக்க பண்ணும்படியாக ஆசீர்வாதம் எதிர்காலங்களை பிள்ளைகளுக்கு கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கும்படிக்கு அவர் எடுக்கிற எல்லா முயற்சிகளிலும் கர்த்தர் இந்த நாள் வழிகளை திறந்து கொடுத்து சுவாமி நீர் ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் அப்பா. தகப்பனே, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த வாலிபுடைய எல்லா துக்கங்களையும் கர்த்தர் மாற்றி எதிர்பார்க்கிற நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்து அவர்களை நீர் ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டுமாக நான் ஜெபிக்கிறேன். நீர் ஆசீர்வதித்து விட்டு அன்பிற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்க நம்பி ஜெபிச்சிருக்கிறீங்க, விசுவாசிங்க. இந்த வருஷத்துல கர்த்தர் உனக்கு நல்ல வேலைக்கான வேலையை திறந்து கொடுப்பார். நீ எதுல தோல்வி அந்த ஜெயத்தை நிச்சயமாய் கொடுப்பார். உங்க மன விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றி கொடுத்து அவங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் வாலிபர் கொண்டாட்டம் நாள் மே 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. நேரம் மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை. இடம் கர்ணன் திருமண மண்டபம், டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச் அருகில் திருத்தணி. தெய்வ செய்தி
சகோதரர் அவினாஷ் அவர்கள். வாலிபர்களே, உங்கள் நண்பர்களோடு கலந்து கொள்ளுங்கள். தொடர்புக்கு 9428853115 7418417227. உங்கள் சத்தியம் டிவியில் சகோதரர் மோகன் சிலாசரஸ் அவர்கள் வழங்கிய சிறப்பு செய்தியின் தொகுப்பு மே மாதம் 28ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை தினமும் காலை 6 மணி முதல் 6:30 மணி வரை ஒளிபரப்பப்படும். இதன் மறு ஒளிபரப்பு இரவு 10:30 மணி முதல் 11 மணி வரை காணத் தவறாதீர்கள். நீங்கள் தேவனுடைய ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டவர்களா? உங்களுக்காகவே நாலுமாவடி இயேசு விடுவிக்கிறார் அறுவடை வேதாகம கல்லூரி ஆயத்தமாக உள்ளது. 3 வருட கோர்ஸ் பேச்சுலர் ஆஃப் தியாலஜி, 2 வருட கோர்ஸ் டிப்ளமா கற்றுக் கொடுக்கப்படுகிறது. ஆங்கிலம் மற்றும் தமிழில் வகுப்புகள் நடத்தப்படும். விண்ணப்பிக்க முந்துங்கள். விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய கடைசி நாள் ஜூன் 15ஆம் தேதி. மேலும் விவரங்களுக்கு 8300141000 மற்றும் 9443506261. மேலும் விவரங்களுக்கும் தேவ ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி வாலிபர் உலகம், இயேசு விடுவிக்கிறார் வாலிப பிரிவு, எண் 1, காமராஜ் பார்க் தெரு, ராயபுரம், சென்னை 13. தொலைபேசி எண்கள் 9750955547. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.